கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஒரு பிரபல பிரசங்கியாருடைய பிரசங்கத்தை கேட்க பெருங்கூட்டம் கூடியிருந்தது. பிரசங்கியார் மேடையில் ஏறினதும் தமது பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் முன் ஒரு சிறு நிகழ்ச்சியை சொல்ல விரும்புவதாக கூறினார். 15 ஆண்டுகளுக்கு முன்பு 3 வாலிபர்கள் சிறு கற்களை பொறுக்கிக் கொண்டு போதகர் மீது கல் வீச வேண்டும் என்ற நோக்கில் ஆலயத்தினுள் நுழைந்தார்கள். பிரசங்கம் நடந்து கொண்டிருந்தது. ஒருவன் பிரசங்கத்தை கேட்க வேண்டாம், கல்லறிவோம் வாருங்கள் என்றான். மற்றவன் சற்று பொறு என்றான். பிறகு நான் இப்பொழுது தயார் என்றான். மூன்றாம் அவன் கல்லறிய வேண்டாம் என்றான். மற்ற இருவரும் கோபம் கொண்டு அவனை கோழை என்று சொல்லி எழுந்து வெளியே போய்விட்டார்கள். மூன்றாம் அவன் உடன் செல்லாமல் அருளறையே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தான். சகோதரரே, அந்த மூவருடைய பிற்கால நிலைமையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்களில் ஒருவன் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கொலை குற்றவாளியாக மரண தண்டனை அடைந்து வேதனையோடு மரித்தான். இரண்டாமவன் வேறொரு குற்றத்திற்காக சிறையில் வாடுகிறான். மூன்றாவதானவன் இப்பொழுது பிரசங்கிப்பதற்கு உங்கள் முன் நிற்கிறான். ஆகையால் அவன் சொல்லுவதற்கு கவனமாய் செவி கொடுங்கள் என்றார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் பிறருக்கு எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கும் திரும்ப வரும். அத்தி மரத்தில் அத்திப்பழங்கள் தான் கிடைக்கும், திராட்சை கொடியில் திராட்சை பழங்கள் தான் கிடைக்கும். ஆகவே நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நாங்கள் பிறருக்கு தீமை செய்யாதபடிக்கு உமக்கென்று பிரியமாய் வாழவும் உங்கள் அன்பை வெளிப்படுத்தவும் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.